அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச் சங்கம் மதுரை மற்றும் முகையத்சா சர்க்குரு வக்புவாரிய கல்லூரி வரலாற்றுத்துறை இணைந்து நடத்தக்கூடிய 169வது தமிழ்கூடல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்நிகழ்விற்கு தமிழ்கூடல் உரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய திரு சா பிரபாகரன் ஈகாப்பா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நல்ல ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமே. நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி எங்களையெல்லாம் வழி நடத்துகின்ற உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் தமிழர் பண்பாட்டு தொன்மை கீழடி அகழாய்வு ஒரு சிறப்பு பார்வை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்கவிருக்கும் முன்னாள் காவல்துறை தலைவர் திரு சா பிரபாகரன் ஐபிஎஸ்ன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஈகாப்பா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை வக்புவாரிய கல்லூரிய மாணவ கண்மணிகளையும் அது மாதிரி பேராசிரியர் பெருமக்களையும் துறை தலைவர் விமலா அம்மா அவர்களையும் அது மாதிரி வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். தமிழ் அமைப்பை சார்ந்தவர்களையும் தமிழ் அறிஞர்களையும் கவிஞர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு பண்டைய தமிழர்தம் நாகரிகம் பண்பாடு வரலாறு ஆகியவற்றை அறிந்து கொள்ள உதவியாக இருப்பது நம்மளுடைய தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அகழாய்வுன்னு சொல்லும்போது கீழடி அகழாய்வை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அதை பற்றி இன்றைய நிகழ்வு ஒரு விரிவானதாக தமிழர் பண்பாட்டு தொன்மையினை விளக்கக்கூடியதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த தமிழ்கூடல் நிகழ்வுடைய தலைப்பு தமிழர் பண்பாட்டு தொன்மை கீழடி அகழ்வாய்வு ஒரு சிறப்பு பார்வை என்பதாகும். இன்று உரை நிகழ்த்தி சிறப்பிக்க வந்திருக்கும் பிரபாகரன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திரு சா பிரபாகரன் அவர்கள் ஈகாப்பா என்னும் ஐபிஎஸ் ஆக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் இவரது சொந்த ஊராகும். இவரது பெற்றோர் நகராட்சி பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். பிரபாகரன் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர். கனரா வங்கியில் ஜூலை 1993 முதல் ஏப்ரல் 1997 வரை பணியாற்றினார். 1983 முதல் பணியாற்றினார். காவல்துறையில் மே மாதம் 1997ஆம் ஆண்டு துணை காவல் கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்தார். பின்னர் உதவி காவல் ஆணையர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் ஆணையர், காவல்துறை இணை ஆணையர், காவல்துறை ஆணையர், காவல்துறை ஆய்வாளர் ஆகிய பல நிலைகளில் இருந்து தன்னை ஐபிஎஸ் நிலைக்கு உயர்த்தி கொண்டவர். 2004ஆம் ஆண்டு இந்திய காவல் சேவை என்னும் ஐபிஎஸ் பணி இவருக்கு வழங்கப்பட்டது. இவரது பொழுதுபோக்கு என்று பார்த்தால் தமிழ் பாடல்கள் இயற்றுதல், தோட்டத்தில் பணிபுரிதல், பயணம் செய்தல் ஆகியவை ஆகும். தமிழ் இலக்கியம், வரலாறு, அரசியல், அறிவியல் நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் மிக்கவர். சர்வதேச உறவுகளில் ஆர்வமுடையவர். ஐயா அவர்கள் இன்று நம்முடைய உலக தமிழ்ச்சங்க நிகழ்வுக்கு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய காலை பொழுதில்
உலக தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது வக்பு கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழறிஞர்கள், உலக தமிழ்ச் சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் திருமதி சோமசுந்தரி மற்றும் ஆய்வு வழமையர் முனைவர் திருமதி ஜான்சி ராணி அவர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பானது 1.5 மணி நேரம் நடத்த வேண்டிய ஒரு பாடம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் காலத்தின் அளவு எவ்வளவு என்று கேட்டபோது 40 நிமிடங்கள் என்று கூறிவிட்டார்கள். எனவே கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள வேண்டிக் கொண்டேன். அதனால் 45 நிமிடங்கள் இப்பொழுதிருந்து ரொம்ப வேகமாக வந்து முடிச்சிடலாம்னு நான் நம்புகிறேன். தமிழில் சில அவங்க மொழிபெயர்க்கும் போது தவறுதலாக சில வார்த்தைகள் இருந்தது. அது அவருடைய தவறு இல்லை. நான் தமிழில் அனுப்பியிருந்திருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஐஜி என்று கூறுவார்கள் அல்லவா, ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்றவன் நான். திருப்பூரில் கமிஷனராக இருந்தேன். பிறகு தமிழகம் முழுவதும் ஐஜியாக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவராக இருந்து 2023ஆம் ஆண்டு மே மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். நம்முடைய பாடத்துக்கு நேராக வரலாம். மைக் இருக்கா? கீழே இல்லாமல் ஹேண்ட் மைக் கீழே எடுத்துக்கிட்டேன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் தமிழில் வந்து வேகமாக சொல்லிடுறேன்னா, தமிழர் பண்பாட்டு நாகரிகத்தின் தொன்மை, அதை வந்து வைகை ஆற்று நாகரிகம் என்று கூறலாம். எல்லாருக்குமே கீழடி பற்றி தெரிஞ்சிருக்கும். கீழடிக்கு போயிருப்பீங்க நான் நம்புகிறேன். கீழடி மியூசியம் அருங்காட்சியகத்துக்கு போயிருந்திருக்கலாம். நான் அந்த பல்வேறு கட்டங்களில் தோண்டப்படும் போது நான் நேர்லேயும் போயிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர்களை சந்தித்து அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பிறகு ஃபோட்டோஸ், அது புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறேன். அதில் இதில் வரும், நம்ம அதை பற்றி விவரமாக பார்க்கலாம். கற்காலம் வேட்டையாடுதலும் பழங்களை சேகரிப்பதும் அந்த காலத்தில் தொழிலாக இருந்தது. புதிய கற்காலத்தில் விவசாயம், ஆடுகள் மாடுகள் மேய்ப்பது, கூடுதலான உணவை சேகரிப்பது, நாகரிகத்தை பண்பாட்டை விரிவாக்குவது, குறிப்பாக ஆற்றங்கரைகளில் விவசாயம் சார்ந்த தொழில்கள், சுட்ட செங்கல்கள், சாந்து, சுண்ணாம்பு சாந்து, மட்பாண்டங்கள் செய்தல், உடைகள் மற்றும் உறை கிணறுகள் ஆகியவற்றை அந்த புதிய கற்கால மனிதர்கள் செய்து வந்தார்கள். பழைய தமிழகம் என்பது இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய தமிழகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியதே நம்முடைய பண்டை காலத்து தமிழகம். இந்த பண்டைக்கால தமிழகத்தில் எங்கேயாவது வழிபாட்டு சின்னங்கள் ஏதாவது இருந்ததா என்றால் இல்லை. மக்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தார்கள். சாதிய அமைப்புகள் இல்லை என்ற சிறு அதிகாரங்களை வைத்து அந்த ஆட்சியை நடத்தி வந்தார்கள். அதிராம்பட்டினத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் பழைய கற்காலம் அங்கு வந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் 15 லட்சம் வருடங்களுக்கு முற்பட்டது பழைய கற்காலம் என்று கூறுகிறார்கள். அதேபோல் இடைக்கற்காலம் 3.8 லட்சம் வருடங்களுக்கு முற்பட்டது. இந்த தேதிகள், வருடங்கள் எல்லாம் காஸ்மோஜெனிக் நியூக்ளியர் டேட்டிங் மெத்தட்ஸ் என்ற முறைப்படி கிடைக்கப்பெற்றவையாகும். அதேபோல் நுண்கற்காலம் மைக்ரோலித்திக் டூல்ஸ் என்பவை கருவிகள் திருநெல்வேலி, வைகை, குண்டார் நதி கரைகளில் கிடைக்கப்பட்டுள்ளன. புதிய கற்காலம்
தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வெள்ளூர் மாவட்டங்களில் அதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. பெருங்கற்காலம் அதனுடைய கருவிகள் 2000 கிறிஸ்துக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய மாங்காடு, அதே போல் தெலுங்கனூர் ஆகிய இடங்களிலும் ஆதிச்சநல்லூர் கார்பன் சாம்பிள்கள் அதனுடைய கரிம அது வயதை நம்ம கரிம அதாவது கார்பன் டேட்டிங் மெத்தட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதில் 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு 9 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஆதிச்சநல்லூர் அதனுடைய மாதிரிகளை கூறுகிறார்கள். சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் கடந்த 15 வருடங்களாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. நம்முடைய வைகை ஆறு வருஷ நாட்டில் பிறக்கிறது. வருஷ நாட்டு ஆறு, போடியிலிருந்து வரக்கூடிய கொட்டகுடி ஆறு, கேரளாவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய பெரியாறு என்று கூறப்படும், இலக்கியத்தில் பேரியாறு என்று அழைக்கப்படும் இந்த 3 ஆறுகளும் சேர்ந்து வைகை ஆறாக மாறி வருகிறது. இது 8 தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரிபாடலில். மதுரை காஞ்சியிலும் மதுரையுடைய மேன்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். அதே போல் இங்கு அதிகமான ஒரு கல்வி கற்ற ஒரு கூடமாக, அதனால தான் சங்கம் வளர்த்த தமிழ் சொல்கிறோம். இது ஒரு கல்வி மையமாக இருந்திருக்கிறது. பாண்டியர்களுடைய மதுரையை பழங்காலத்து கிரேக்கர்களும் ரோமாபுரியினரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். மெகஸ்தனீஸ் கிரேக்க தூதன், யாருக்கு? செல்யூக்கஸ் நிகேட்டருடைய தூதன் 320 கிறிஸ்துவுக்கு முன்பு 320 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து மதுரையை பற்றிய தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறான். ஸ்ட்ரேபோ என்பவரும் கூட பாண்டிய நாட்டு அரசாங்கத்தை பற்றி அவருடைய நம்முடைய அவர் என்ன ஸ்ட்ரேபோ எப்படி குறிப்பிடுறாருன்னா, பாண்டிய நாட்டிலிருந்து அவருடைய தூதன் வந்து ரோமபுரி பேரரசன் அகஸ்டைஸை சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். பிளினி 75 கிறிஸ்துவுக்கு பிறப்பு காமனிரா அவரும் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பில் பாண்டிய நாட்டை பற்றியும் அதனுடைய தலைநகர் மதுரை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். டாலமி என்பவர் 130 வருடங்களுக்கு பின்பாக கிறிஸ்துக்கு பின்பு ஏடி என்பார்கள், இப்பொழுது அது சி என்று குறிப்பிடுகிறார்கள். மதுரை ஒரு ராயல் சிட்டி, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்திருக்கிறது என்று பாண்டியர்களின் மதுரையை குறிப்பிடுகிறார். கௌட்டில்யரும் அர்த்தசாஸ்திரத்தில் வடநாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் நடந்த வியாபாரம் பற்றியும் முத்துக்கள், மஸ்லின் துணி போன்ற பாண்டிய நாட்டு சரக்குகள் பரிமாறப்பட்டதையும் வியாபாரம் செய்யப்பட்டதையும் குறிப்பிடுகிறார். விராகமிகிரர் தன்னுடைய பாண்டியா கிங்டம் இஸ் பிரகத் சம்ஹிதா, இதெல்லாம் வடச்சொற்கள் அப்படி இருந்தது, நம்மளுக்கு பயன்படுத்தல, அது கஷ்டமாக இருக்குது பயன்படுத்துறது. வராகமிகிரர் தன்னுடைய அதனுடைய அந்த பிரகத் சம்ஹிதா அப்படிங்கக்கூடிய புத்தகங்களையும் தன்னுடைய இந்த பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிடுறார். அதே போல் காளிதாச தன்னுடைய ஒரு சமஸ்கிருத புலவர், கவிஞர், பெரிய ஒரு கவிஞர், அவரும் தன்னுடைய ராஜா ரகு என்பவனின் ஒரு பிரதேசமாக, ஆட்சிக்குட்பட்ட பிரதேசமாக மதுரை இருந்தது என்று காளிதாசா குறிப்பிடுகிறார். அசோகரின் கல்வெட்டில் நம்பர் 2 மற்றும் 12 சோழர், பாண்டியர், கேரளபுத்ரா என்ற சேரர்கள் அண்ட் சத்யபுத்ரா என்றால் நம்முடைய கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த அந்த 7 வள்ளல்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் மதுரை பற்றியும் மதுரை அரசனான நெடுஞ்சனை பற்றியும் குறிப்பிடுகின்றன. தி ஏர்லியஸ்ட் ஒன்ஸ் மாங்குளத்தில் நம்முடைய 500 அது கிறிஸ்துவுக்கு முன்பு 500 300 வருடங்கள் வரை இருக்கக்கூடிய அந்த பிராமி எழுத்துக்கள் மாங்குளத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது.
அதே போல் சமணர்கள் குகைகளில் தங்கியிருந்தார்கள். உதாரணமாக நம்முடைய சமணர் குகை நாகமலை புதுக்கோட்டை அல்லது கீழக்குவில்குடி அங்கே தங்கியிருந்ததை வந்து போய் பார்க்கலாம். அங்கே இந்த மாதிரி அவர்களும் வந்து ஜெயினர்களும் தமிழை வந்து அந்த காலத்தில் வளர்ந்தவர்கள் மதுரையிலிருந்து. சங்க வயதுடைய நம்முடைய கடைச்சங்கத்தின் வயது என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது இதுவரைக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கு கிறிஸ்துக்கு பிறப்புக்கு பின்பு அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது இப்போ வந்து நம்ம மாற்றி எழுதப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன காரணம் சொல்லி பின்னால் சொல்கிறேன். நான் சமஸ்கிருதம் அறிஞர்கள் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்டதெல்லாம் வந்து கற்பனைகள், இதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆதாரம் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ ஆதென்டிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு பண்பாடு இருந்ததற்கான ஆதாரம் இல்லை, எல்லாம் கற்பனைகள். சமஸ்கிருதமே அனைத்து மொழிகளின் தாய் அப்படின்னு சொல்லி வட மொழி அறிஞர்கள் கருத்து கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவற்றை தவிடுபடி ஆக்கும்படியாக நம்முடைய கீழடி கிடைத்தது. 12 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பக்கம் தூரத்தில் இருக்குது. வைகை உடைய கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தெற்க இருக்குது. ராமநாதபுரத்துக்கு போகக்கூடிய வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. ஒரு தீபகற்பத்தின் நடுவில் இருக்குது. பீட்டா என்னென்னு பார்ப்போம். இதில் அது ஒரு துல்லியல் ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து அனுப்பும்போது அதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு. இந்த நிறுவனம் எங்கே இருக்கிறது? அமெரிக்காவில் இருக்குது. ஃபிக்ஸிங் த ஏஜ், கால நிர்ணயம் பண்ணுவது. 4வது கட்டத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட 6 கார்பன் மாதிரிகளை பீட்டா அனாலிட்டிக் லேப் அட் மியாமி, ஃப்ளோரிடா, அமெரிக்கா, USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் கீழடியின் வயது கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று நிர்ணயிக்கப்பட்டது காலம். இது என்னது? இது மாணவர்கள் சொல்லலாம். காளையா? ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது? காளையே பார்க்காதவங்க சென்னையில் மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்? எதுக்கு? நம்முடைய பண்பாடு. அவங்கள அறியாமலே அதனுடைய ஒரு உத்வேகம். கீழடி விவசாய சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆடு மாடுகள் மேய்த்திருக்கிறார்கள், கால்நடைகளை வளர்த்திருக்கிறார்கள். இதை வந்து அந்த மாதிரிகளை வந்து புனேயில் இருக்கக்கூடிய டெக்கான் காலேஜ் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்பி எதெல்லாம் அனுப்புனாங்க? 70 விலங்குகளுடைய எலும்புகள், அதனுடைய சிதைவுகள், இது ஆடு மாடு எருமை அது என்னது செம்மறி ஆடு, இதெல்லாம் வந்து அதனுடைய எலும்புகளை அனுப்பிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் வந்து சங்க காலத்து மக்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலை செய்து வந்தார்கள், ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுகளாக அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. இது 5வது கட்டத்தில் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் அங்கே போய் பார்த்த போது எடுத்த படம் அது. கீழடி அதனுடைய கட்டுமான மிச்சங்கள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது செங்கல் இருக்குது, சுண்ணாம்பு சாந்து இருக்குது, ஓடுகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த ஆய்வு நம்ம வெள்ளூருக்கு அனுப்பி வச்சோம். அதில் ஆய்வு பண்ணி முடிவு பண்ணும்போது அதில் சிலிக்கா மணல் இருக்குது, லைம் சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம், மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அந்த சுண்ணாம்பு சத்தில் 97% சுத்தமாக இருந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஆய்வு அறிக்கையும் வந்திருக்கு. அவ்வளவு தெளிவாக வந்து அந்த காலத்தில் அந்த சுண்ணாம்பை தயாரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு செங்கலும் பாருங்களேன் எவ்வளோ பெரிய நீளம் ஆகலாம். இதை நேரில் நீங்கள் போய் பார்த்துருந்துருக்கீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இது தோண்டும் போதே நான் போய் பார்த்தேன். கட்டுமான தொழில்நுட்பம் 13 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு
மதில் கிடச்சிருக்கு. அதில் 3 அடுக்கு செங்கல்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு 2 விதமான செங்கல் இருக்குது. 38 சென்டிமீட்டர் நீளம், 23.6 சென்டிமீட்டர் அகலம் அப்படிங்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல். அடுத்து 38 சென்டிமீட்டர் நீளம், 26.6 சென்டிமீட்டர் அகலமுள்ள செங்கல்கள் வந்து கிடைக்கப்பட்டு பெரிய பெரிய செங்கல்கள். நம்ம இப்போ இருக்கக்கூடிய செங்கலை விட மிகப்பெரியது. அதே போல் கல் தூண்கள், மேலே கூரைகள், வேயப்பட்ட கூரைகள் அதெல்லாம் இருந்திருக்கு. ஆணிகள் தயாரிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? கல் தூண்கள், இது தூண்களையும் தூண்களையும் மரச்சட்டங்களையும் இணைப்பதற்கு ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன. அதே போல் மழை வடிஞ்சு விழுறதுக்காக அந்த ஓட்டின் மீது வந்து நம்முடைய விரலை வச்சு அப்படியே பதிச்சு அதை வந்து அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி உண்டாக்கியிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் நிறைந்த ஓடுகள், மரச்சட்டங்கள், தூண்கள் இதெல்லாமே அரிக்காமேடு மற்றும் பூம்புகார்லையும் கிடச்சிருக்கு. கீறல்கள், குறியீடுகள், கீறல்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதில் என்ன குறியீடு போட்டிருக்கு பார்த்தீங்களா? எதுக்கு? எவ்வளோ அருமையான ஒரு, ஏன் பாண்டிய கொடி கிடைக்கும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா துணியால் நெய்யப்பட்டிருக்கோம். அதுக்கு இப்போ கிடச்சிருக்காது. நமக்கு பானையில் கிடைத்த ஒரு மீன் இருக்குது இல்லையா? எவ்வளோ அழகாக அதை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். குறியீடுகள் மற்றும் கீறல்கள் மற்றும் குறியீடுகள், கிராஃபிட்டி அண்ட் சிம்பிள்ஸ். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இதே மாதிரி அங்கேயும் இருக்குது. 4500 வருஷம் பழமையானது. இந்த மாதிரியான கீறல்கள் மற்றும் குறியீடுகளும் அங்கே இருக்குது. கருப்பு சிவப்பு பாண்டங்கள், அது பாண்டங்கள் இருக்கு இல்லையா, மட்பாண்டங்கள், அது நம்ம இங்கேயும் கீழடியிலும் கிடச்சிருக்கு. இதே போல் ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, அழகன்குளம், கொடுமணல், கரூர், தேரிருவேலி, உறையூர், மாங்கலம், பேரூர் ஆகிய ஊர்களையும் இந்த மாதிரி கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. அந்த கிடைச்சதில் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் கிடைச்சதில் வந்து 75% தமிழ்நாட்டில் கிடைச்சது அப்படிங்கிறது தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அந்த குறியீடுகளும் மற்றபடி அந்த கீறல்களும் மக்களுடைய சிந்தனையை தான் வெளிப்படுத்துது. ஏன்னா அதில் போடக்கூடிய அந்த டிராயிங், அந்த வரைகிறது இதெல்லாமே வந்து அவங்களுடைய பொழுதுபோக்கு அல்லது அவங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்திருக்கு. அந்த மாதிரி கீழடியில் 1001 அது கிறுக்கல்கள், அந்த கீறல்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் கிடச்சிருக்கு. சிந்து சமவெளி நாகரீகத்தோட கீழடி நாகரீகம் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே பொருள்கள் அங்கேயும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா வந்து ரொம்ப உன்னதமான ஒரு அருமையான விஷயம். அது எழுதப்பட்டிருக்க பார்த்தீங்களா? இதில் 2 வார்த்தைகள் இருக்குது. அதில் மேலே குபிரன் சொல்லி எழுதியிருக்காங்க. இதை வந்து மொழிபெயர்ப்பாளர்கள், அதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன பெயர் அப்படிங்கிறத குபிரன் ஆதன் அப்படின்னு சொல்லி, குபிரன் ஆதன் சொல்லி அதில் இருக்குது பேர். இதில் வந்து ஆதன் அப்படிங்கக்கூடிய பெயர் இருக்குது. சட்டிலேயே அந்த மட்பாண்டங்கள்லேயே வந்து எழுதியிருக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம சில்வர் பாத்திரங்கள், நம்ம எவர் சில்வர் பாத்திரங்கள் வாங்கினோம்னா பெயர் குறிப்பிடுறோமோ, அதே மாதிரி அவங்க வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு சட்டியில் வந்து தங்களுடைய பெயரை எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அப்போ என்ன, பொதுமக்கள் வந்து படித்தவங்களாக இருந்தால் தான் இது எழுத முடியும். அப்போ கல்வி அந்த காலத்தில் இருந்ததுக்கான இது ஒரு சான்றாகும். பிராமி எழுத்துக்கள், இந்த மட்பாண்டங்கள் வந்து தமிழில் அந்த பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட இந்த பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய 110 குகைகளில் வந்து 32 இடங்களில் கிடச்சிருக்கு. 32 இடங்களில் 110 குகைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அதை என்னென்ன எழுத்துக்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து டீசைஃபர் பண்ணியிருக்காங்க. அது மொழிபெயர்த்துருக்கிறாங்க, மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அதே போல் கீழடியில் 56 அந்த மட்பாண்டங்களில் இருக்கக்கூடிய குறியீடுகள் கிடச்சிருக்கு. குபிரன் ஆதன் அப்படிங்கக்கூடிய பெயர்களும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வெளிநாடுகளில் நம்முடைய பெயர்கள் அந்த காலத்திலேயே போயிருக்கு. எங்கெங்கே போயிருக்குன்னா,
அதில் பக்கத்தில் எகிப்து, அதே போல் ஓமன், தாய்லாந்து, இந்த நாடுகளில் வந்து இந்த கீழடி பொருட்கள் வந்து அங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படி போச்சு பாப்பா? பின்னால் மக்களுடைய கல்வி அறிவு அதிக அளவுக்கு இருந்திருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய வந்து அந்த பாத்திரங்களுடைய மேல் பகுதியில் எழுதப்பட்டது. அதே போல் ஈர களிமண்ணில் எழுதுறது வந்து கிட்டத்தட்ட மட்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த குயவர்கள் தான் செய்வாங்க. ஆனால் வீட்டில் கொண்டு வந்து எழுதும்போது அப்போ படித்தவர்கள் தான் எழுத முடியும். அது மட்பாண்ட மாதிரிகள் கிடச்சிருக்கு. அதை வந்து இத்தாலியில் இருக்கக்கூடிய பிசா, யூனிவர்சிட்டி டி பிசா அப்படிங்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தண்ணீரும் மண்ணுமே வந்து லோக்கலில் அந்த 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 பகுதியிலே கிடச்ச மண்லேயும் தண்ணீராலும் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு நமக்கு. அதே போல் ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது இதில் எப்படி கருப்பையும் சிவப்பையும் உண்டாக்குனாங்க அப்படிங்கின்னு பார்க்கும்போது அதில் கார்பன் கரி ஹேமடைட் அப்படிங்கக்கூடிய இன்னொரு தாது, இது ரெண்டையும் கலந்தால் தான் அந்த கருப்பும் சிவப்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த தொழில்நுட்பம் அந்த காலத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டுலேயே நம்மள்கிட்ட கீழடியில் இருந்திருக்கு. ஆனால் அப்படி உண்டாக்குறதுக்கு, கருப்பையும் சிவப்பையும் உண்டாக்குறதுக்கு 1100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அதை வந்து சூடுபடுத்தணும். 1100 டிகிரி செல்சியஸை வந்து சூடுபடுத்துறதுக்கு, உயர்த்துறதுக்கு வந்து அவங்க என்ன தொழில்நுட்பம் பண்ணியிருந்தால் தானே அதை செய்ய முடியும். அப்போ அந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமும் வந்து நம்ம கீழடியில் இருந்திருக்கு. தக்களிகள், நூல், ஸ்பிண்டில் ஹோல்ஸ், நெசவு தொழில் 180 தக்கல்கள் கிடச்சிருக்கு. அதில் எலும்பாலான டிசைன் போடுறதுக்கு இதெல்லாமே வந்து அதே போல் நீங்கள் கைத்தறியில் போய் பார்த்துருப்பீங்க. ஒரு வெயிட்லாம் ஒரு கனமான கல்லை தொங்க விடுவாங்க. களிமண் உருளைகள், காப்பர் செம்பு ஊசிகள் மற்றும் அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு சில பாத்திரங்கள்லாம் கூட அதில் இருந்திருக்கு. நெசவுகளை வந்து அதிகமாக, அதனால தான் மதுரை இன்னும் நெசவுக்கு ரொம்ப ஒரு பெயர் போன ஊராக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நெசவு தொழிலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங், நூலை சுழற்றுறது, யானிங், பிறகு வந்து லூமிங் தறி, பிறகு வந்து வீவிங் நெய்யுறது, பிறகு டையிங் அது நிறம் சேர்க்கறது, இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து கீழடியில் இருந்திருக்கு. எவ்வளோ ஒரு நீண்ட ஒரு கழுத்து இருக்கக்கூடிய ஒரு குடுவையை பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. இது என்ன தெரியுதா? சீப்பு, தந்தத்திலானது, யானை தந்தத்தால் செய்யப்பட்டது. அது முனைகள் வந்து உடஞ்சிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்திலான தோடு, தொங்கட்டான், ஊசி, நீடிலுக்கு பாருங்கள், நீடில், இந்த பெண்டன்ட், தொங்கட்டான், இதெல்லாமே பீட், பாசிகள், இதெல்லாமே இது பல்வகையான தாதுக்களால் செய்யப்பட்ட பாசி. இதெல்லாம் தங்கத்திலால் ஆனது. 3, 5, 7. மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில்? இது பெசில்னா வந்து குழவி இருந்திருக்கு. மோட்டார் அப்படிங்கக்கூடிய நம்முடைய குழவியும் அம்மியும், தங்கத்திலான சீப்பு, தண்ணி பிடிக்கிறதுக்கு பெரிய நீண்ட கழுத்துள்ள ஒரு தண்ணீர் குடுவை, பாசிகள் எல்லாம் கீழே கிடச்சிருக்கு. 7 ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 7 தங்க ஆபரணங்கள் கிடச்சிருக்கு. அதே போல் காப்பர் ஆர்டிகல்ஸ், செம்பு பொருட்கள், பாசிகள் 4000க்கும் மேற்பட்டது கிடச்சிருக்கு. அது இந்த ப்ரிசியஸ் ஸ்டோன்பாங்க, அதில் செஞ்சது. கண்ணாடி பாசிகள் கூட கிடச்சிருக்கு. ஷெல் பேங்கிள் பீசஸ், ஷெல் அப்படின்னா என்ன? கடல் சங்கில் செய்கிறது. திருவிளையாடலில் அதானே வரும். நக்கீரர் சொல்லுவார்ல, என்ன சொல்லுவார் வசனம்? சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம். சங்கரனார் வந்து சிவன்,
உனக்கு சாதி கிடையாது, ஆனால் எங்களுக்கு ஒரு ஜாதின்ட்டு இருக்குது, குலம். அது எங்களுடைய தொழில் வந்து தொழிலை அடிப்படையாக கொண்டது. சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் அப்படிங்கக்கூடியதான் இருந்தது. அந்த ஷெல் பேங்கிள் அதில் வந்து வளையல்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் இதெல்லாமே இவ்வளவு வளமாக இருந்தது. நம்முடைய கீழடி மக்கள் எவ்வளவு வளமையாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது. விளையாட்டு காய்கள் இது உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 தாயம் உருட்டுறது. இப்போ இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தாயம் தெரியுமான்னு தெரியல. தெரியுமா? தெரியும், ரொம்ப நல்லது. இது என்னது? பெண்கள் சொல்லலாம். சில்லுகள் இப்படி கட்டத்தில் போட்டு வந்து நொண்டி அடித்து தாவிட்டு எந்த காலத்துலேருந்து இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் பந்து விளையாண்டுருக்காங்க. இது பேஸ்கெட் பால். கந்துக வரி இருக்கா சிலப்பதி காலத்தில்? கந்துக வரி என்ன பாட்டு அது? கந்துக வரின்னு எடுத்து பாருங்கள். அப்போ சிலப்பதி காலத்தில் பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காங்க. சரிங்களா? ஆட்டக்காய்கள் இது என்னது? செஸ். தமிழில் சதுரங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ அந்த செஸ் உலக போட்டியை நடத்தணும்? நம்முடைய விளையாட்டு அது. உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட செஸ்ஸுங்கிறது நம்ம நாட்டில் இருந்து போனது. எவ்வளோ பாருங்க, எவ்வளவு ராணி ராஜா அந்த அவ்வளவு காயின்ஸுமே இதில் இருக்குது இல்லையா? ஆட்டக்காய்கள். அதான் இப்போ சொன்னது. இப்போ அந்த டைஸுங்கிறது தாயம். 601 சில்லுகள் கிடச்சிருக்கு, 80 ஆட்டக்காய்கள் கிடச்சிருக்கு. களிமண்ணால் செய்யப்பட்டவை அனைத்தும். பாண்டி விளையாட்டு இப்பயும் வந்து மதுரையோட பல்வேறு பகுதிகளில் பாண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விளையாட்டு இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதே போல் நம்ம பனையில் இருக்கக்கூடிய பனங்காயை வச்சு உருட்டிட்டு போவோமே, சிங்கிள் அண்ட் டபுள் ஹோல்டு டெரக்கோட்டா, அது மண்பானையிலே செஞ்சு அந்த சக்கரங்கள் செய்யப்பட்டு அந்த காலத்தில் பொம்மை டாய் கார்ட் பொம்மை வண்டிகள் செய்யப்பட்டிருக்குன்னா சரியா? குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கை அவர்களுடைய அறிவில் வந்து இந்த விளையாட்டுகளை கண்டுபிடிச்சு பொழுதுபோக்காக விளையாடிருக்காங்க, பொழுதுபோக்கில் ஈடுபட்டிருக்காங்க. வணிகம். சங்க காலத்தில் நம்முடைய நதிகள் எங்கெங்கே போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலாறு அப்படிங்கிறது வந்து அதனுடைய கழிமுகம் வந்து வசவ சமுத்திரத்தில் தான் சேர்ந்துருக்கு. காவிரி பூம்புகாரில் சேர்ந்தது. வைகை அழகன் குளத்தில் போய் சேருது. அதே போல் தாமிரபரணி கொர்க்கையில் போய் சேர்ந்துருக்கு. மேற்க நம்முடைய கேரளாவும் நம்முடைய தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது பெரியார் வந்து முசிறிப்பட்டினத்தில் போய் அந்த கழிமுகத்தில் அரபிக்கடலில் போய் சேர்ந்துருக்கு. அகேட் அண்ட் கார்னேலியன் பீட்ஸ் இது ரெண்டுமே தாதுகள். இது அகேட் அப்படிங்கக்கூடிய கார்னேலியன் அப்படிங்கக்கூடிய தாதுகளில் செய்யப்பட்ட பாசிகள், உருளைகள். வணிகத்தில் பாருங்கள், வணிகத்தில் வந்து நம்முடைய தென் கிழக்கு ஆசிய நாடுகளோடையும் இலங்கையோடையும் எகிப்து, ரோமாபுரி, கிரேக்கம், சீனாவோட நம்ம வந்து வணிக தொடர்பு வச்சுருந்துருக்கோம். தென் கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட தாய்லாந்து, அங்கெல்லாம் நம்முடைய பொருட்கள் அங்கே போயிருக்கு. என்னென்ன ஏற்றுமதிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா முத்துக்கள், இரும்பு, விலை மதிப்பு பெற்ற கற்கள், டெக்ஸ்டைல்ஸ், நம்முடைய கைத்தறி, மிளகு, பிறகு பெர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவியங்கள், இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் பாருங்கள். தங்கத்தின் ஆசை அந்த காலத்தில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வைன், மது, பிறகு குதிரைகள் இல்லையா? குதிரை நமக்கு அந்த காலத்தில் இல்லை இந்தியாவுக்குள்ளே, அதனால் அதை இறக்குமதி பண்ணியிருக்கிறோம். அகேட் அப்படிங்கக்கூடிய பாசியில், அந்த ஒரு தாதில் செய்யப்பட்ட பாசிகள் மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் கிடச்சிருக்கு, கீழடி பாசிகள். அப்போ நம்ம வடநாட்டோட தொடர்பில் இருந்ததுக்கு இதற்கு ஆதாரங்கள். ரோமன் பேட்டன், அங்கே இருக்கக்கூடிய
ரோமாபுரியில் செய்யப்பட்ட அந்த வடிவமைப்பு நம்முடைய இந்த சுட்ட சட்டிகளில் வந்து கிடச்சிருக்குது. இங்கே களிமண்ணில் செய்யப்பட்ட சுட்டிகள் அதே மாதிரி அந்த வடிவம் டிசைனிங். அதே போல் இந்த அரிட்டைன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரோமாபுரி பாத்திரம், அது ஒரு வேர் அப்படிங்கிறான், அதுவும் கீழடியில் கிடச்சிருக்கு. இதிலேருந்து என்ன செய்யலாம், என்ன ஒரு முடிவுக்கு வரலாம்னா, அந்த ரோமாபுரி வியாபாரிகள் நம்முடைய வைகை கடலில் கலந்த அந்த அழகன் கூடத்தில் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. நம்ம பாத்திரங்கள் அங்கே போயிருக்கு, அவங்களுடைய படைப்புகள் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் வந்து மனித உருவங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க, பொம்மைகள். ஆனால் எந்த உருவத்துலேயும் கீழடியில் கடவுள் சிலைகள் இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்மகிட்ட அந்த காலத்தில் அப்போ சாதி இல்லைன்னு அர்த்தம். கடவுள் இல்லைன்னா சாதி இல்லை. ஒவ்வொரு தொழிலுமே வந்து மேன்மையானதாக கருதப்பட்டிருக்கு இல்லைங்களா? கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடு அப்படிங்கக்கூடியது வடக்கிலிருந்து வந்த ஆரியர்களால் கொண்டு வரப்பட்டு இங்கே திணிக்கப்பட்டது. பிறகு தொழிலின் அடிப்படையில் 4 வர்ணங்களாக நாம் பிரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான சாதிகளாக பிரிக்கப்பட்டோம். அதனால் நம்முடைய தமிழர்கள் அந்த காலத்தில் இயற்கையை வணங்கினார்கள். அதனால தான் பொங்கலுக்கு நம்ம சூரியன் சொல்லக்கூடாது, கதிரவனுக்கு நம்ம பொங்கலை படைக்கிறோம் இல்லையா? கதிரவனுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும். மனித உருவங்கள், விலங்குகளுடைய உருவங்களை வந்து இப்போ களிமண்ணால், அந்த சுட்ட களிமண்ணாலையும் பச்சை களிமண்ணாலையும் செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் குறிப்பு. தி சைட் டிட் நாட் ஈல்ட் எனி ஆப்ஜெக்ட் மென்ட் ஃபார் வர்ஷிப். வணங்குவதற்கு உரிய கடவுளாகவோ உருவ வழிபாடோ அங்கே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அது வடக்கர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ எதையாவது போட்டு அங்கே வந்து சாமியை கும்பிட்டாங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன, தோல்வி அடைஞ்சன. என்னங்க இது? வாள் இல்லையா? அப்போ தமிழுடைய தொன்மையை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? யாரோ சொல்லுங்கள், மாணவர்கள் சொன்னால் நல்லது. வாளுடு இல்லையா? கல் தோன்றி களத்து அப்படின்னா அதனுடைய அந்த பாடலுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்லணும் நீங்கள். சரியா? என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்காங்க. இந்த பாருங்க, பேங்கிள்ஸ், வளையல்கள் எதில் செய்யப்பட்டது? சங்கு. ரோமானிய செப்பு காசுகள் வந்து கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆணிகள், கத்திகள் 188 கிடச்சிருக்கு. 63 உடைந்த வளையல்கள் கிடச்சிருக்கு. மான் கொம்புகள், வணிகத்தில் ஈடுபடுத்தப்பட்ட மான் கொம்புகள் கிடச்சிருக்கு. உரை கிணறுகள் இருக்குது. 14 காசுகளில் வந்து 13 செப்பு காசுகள், ஒரு சில்வர் காசு கிடச்சிருக்கு. அவையெல்லாம் 5ஆம் நூற்றாண்டுக்கு, கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை என்று தெரிய வருகிறது. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், தொழிற்கூடம், அல்லது தொழிற்கூடம் இல்லை, இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன தமிழில்? இப்போ நம்ம தொழில் பூங்கான்னு வச்சுக்காங்க, ரைட்டு? ஆமாம். அதில் தொழிலுக்கு தேவையானது மிக முக்கியமான முதல்ல தண்ணீர். அதை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த சேனல் அவங்க போட்டிருக்காங்க. கால்வாய் எதுலேருந்து இழுத்துட்டு வந்திருக்காங்க? வைகாத்துலேருந்து. அது 3 அடுக்கு செங்கலாக முதல்ல காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த இது வந்து அது வாய்க்கால். அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க. பிறகு பெரிய பெரிய சங்கற்களில் வந்து கட்டியிருக்கிறாங்க. சுண்ணாம்பு சாந்து, உரை கிணறுகள் இருக்குது. பாருங்க, வாய்க்கால் இது. இந்த பக்கம் செங்கல், அந்த பக்கம் ஓரத்தில் செங்கல், நடுவில் தண்ணி வர்றதுக்கான பாதை இது. அது செங்கல்லே அமைச்சிருக்காங்க, தெரியுதா? சுண்ணாம்பு காலவாசல் அங்கே பாருங்கள், இன்னும் சுண்ணாம்பு இருக்குது. தோண்டி எடுக்கும்போது பெரிய பெரிய செங்கல்களுக்கு கீழே இது காலவாசல் பகுதி இருக்கு. ஆமாம், இதில் நீங்கள் நேரில் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
தோண்டி இருக்கும்போது அதில் இங்கே இந்த மண்பாண்டங்கள்லாம் உள்ளே புதைஞ்சி கிடக்கு பாருங்கள், எவ்வளோ ஆழம் பாருங்கப்பா. என்னுடைய மனைவியோடு நான் அங்கே போயிருக்கும்போது இந்த உரைகிணறு, என்னுடைய மனைவியும் கூட்டு போயிருந்தேன் ஒரு முறை. 3 விதத்தில் கீழடி இருக்குது, 3 இடங்களில். கீழடி மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த கீழடி அப்படிங்கிறது வந்து 3 பகுதியில் இருக்குது. கீழடி அதில் என்னென்ன இருப்பா வந்து நகரம், அது அகரம்ங்கிறது நகரம். கீழடியில் ஒரு அமைப்பு வந்து ஒரு பகுதி வந்து அகரம், அது நகரமாக இருந்திருக்கு. அங்கே தான் வந்து கிரைண்டர், நம்மளுக்கு வந்து ஆட்டங்கள் இருக்குது, மாவாட்டங்கள், சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு அறை, தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் இருந்திருக்கு. நம்ம புழுங்கல் அரிசி தயாரிக்கிறதுக்காக பாயில்டு பேடி, சுட வைக்கிறது, அது என்னது தமிழில் என்ன சொல்லுவாங்க, பாயில்டு பேடிக்கு வேக வைக்கப்பட்ட நெல். கிச்சன் தனியாக இருக்குது, உரைக்கிணறு, அதே போல் புழுங்கல் அரிசி. ஆமாம் ஆமாம், ஆர்ட் ஓவர் த பார்ட். பானைகளுக்கு மேலே வந்து அருமையான ஓவியங்கள் வரையப்பட்டு. இது என்னது சொன்ன ஆட்டங்கள், கிரைண்டர் இங்கிலீஷில். இது உரைக்கிணறு. இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர்கிட்ட என்னங்க இது கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தொல்பொருள் ஆய்வாளர்கிட்ட கேட்டேன். கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புனார் கீழே. அதே தான் இதுவும், அதே தான், ஒரு குடுவை மாதிரி இருக்கா சார். அங்கங்கே வெவ்வேறு பல இடங்களில் அப்படியே இது புதையுண்டு போய் கிடக்கு பார்த்தீங்களா பாத்திரங்கள்லாம். அப்போ உண்மையான தரை இது வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம இப்போ தரைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குது, அந்த காலத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி, ஒரு 15 அடி சொல்லலாமா? ரைட், 15 to 20 அடி இருக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், 20 அடி இருக்குமா இது? இந்த மட்பாண்டங்களை பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் கீழே இருக்குது பாருங்கள். அந்த கருப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டேனே, அப்போ அந்த தொல்லியல் அறிஞர் வந்து ஒருத்தரை அனுப்பி அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தபோது, வேக வைக்கப்பட்ட நெல் வீட்டில் வச்சுருக்கேன் ஒரு பேப்பரில். ஆமாம், அதே தான் பாருங்கள், நெல்மணிகள். அப்போ அங்கே விவசாயம், நெல் பயிரிட்டுருக்காங்கன்னு தெரியுது. உரைக்கிணறு பாருங்கள், என்ன அருமையான ஒரு வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது ரிங் போடுறோம்ல, உரைகள், அதே தான். கிணறு தூண்டிட்டு மேலே ரிங்கை போட்டு அப்படியே உரைகளை போட்டு தண்ணீர் அரைச்சிருக்காங்க, தண்ணீர் பயன்பாட்டு. ஓடுகளை கிட்டத்தட்ட இது 14 அடுக்கு வருது. இங்கேருந்து எண்ணிக்கிட்டே வந்தோம்னா 14 ரவுண்டு வருது. இதில் ஒவ்வொன்றுமே எவ்வளவு டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாம் கை வேலைப்பாடு. இதில் அடுத்து கொந்தகை, 2வது பகுதி. அது புதைக்கக்கூடிய இடம், மயானம் அல்லது கல்லறை அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த புதைக்கக்கூடிய வழிமுறைகள் வந்து 3 விதமாக இருந்திருக்கு. பெரிய சட்டியை வச்சு முதுமக்கள் தாடிக்குள்ளே வச்சு உட்கார வைக்கிறது, அதான் அந்த ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் முதுமக்கள் தாடிகள். அதில் உட்கார வச்சு உட்கார்ந்த வடிவத்திலே அப்படியே புதைச்சிருவாங்க, மூடிடுவாங்க. மூடுறதுக்கு மெத்தடு வேறு. வெர்டிக்கல் பரியல், குழி தோண்டி ஆளை அப்படியே நேராக இப்படியே இறங்கிடுவாங்க. ஆமாம், நிற்கிற மாதிரி வெர்டிக்கல் பரியல், அது செங்குத்தாக இறக்குறதுன்னு சொல்லலாம். ஹரிசானல் பரியல், இப்போ நம்ம புதைக்கிறோம்ல, இப்படி படுக்க வச்சு புதைச்சிடுறது. இது நோ கிரிமேஷன் டுக் பிளேஸ், எரிக்கிறது நடக்கலை. ஏன்னா வடநாட்டுடைய ஆதிக்கம் இங்கு தமிழகத்தில் வரவில்லை. சரியா தம்பி, கவனிங்க. வடநாட்டு ஆதிக்கம் அல்லது அவங்களுடைய தாக்கம் தமிழகத்திற்கு வராதனால
எரிக்கும் நிகழ்ச்சி, இறந்தவர்களை எரிப்பது, எரியூட்டுவது அப்படிங்கக்கூடியது இல்லை. எல்லாமே வடக்கர்களுடைய சமாச்சாரம், ஆரியர்களுடைய வேலைப்பாடுகள். இதெல்லாம் ஒரு ஆள் போய் உட்காந்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, முதுமக்கள் தாழி. ஒரு தாழி வந்து அது திறக்கப்படாமல் இருந்தது. அப்போ அந்த தொல்பொருள் அறிஞர் ஒரு சின்ன வயது அம்மா, ஒரு லேடி இருந்தாங்க. ஏம்மா அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. சார் எடுக்கலாம், 2 நாள் நீங்கள் இருக்கணுங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும், தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும், அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது, ஏன்னா கல் மாதிரி இருக்கும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? வயசாயிடுச்சுன்னா இதுக்கு மேலே தேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட மனிதர்களை கொண்டு போய் அதில் உட்கார வச்சு அப்படியே விட்டு வந்துட மாட்டாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க, உணவு என்ன, விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுகளை வச்சுட்டு உள்ள சின்ன விளக்கம் வச்சுருவாங்க. தேவைன்னா பக்கத்தில் அவங்க வளர்ப்பு பிராணிகளையும் பதிச்சிருவாங்க. அப்படி நம்முடைய நாய்கள் அதிகமான இடங்களில் கிடச்சிருக்கு, நாய்களுடைய எலும்புகள். சரியா? இதை பாருங்கள், முதுமக்கள் தாள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நேரில் போயிருக்கும்போது எடுக்கப்பட்ட படங்கள். மேலே ஒரு மூடி வச்சுருவாங்க. உயிரோடு வந்துட்டா என்ன பண்ணுறது, பழச்சி ஒரு அதிசயம் நிகழ்ந்து மண்ணை போட்டு மூட மாட்டாங்க. அப்படி ஒரு குடுவையுடைய மூடி இருக்குது பார்த்தீங்களா, கீழே தாழி இருக்குது, மேலே மூடி இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள் எப்படி, மேலே தாழிக்கு மேலே முதுமக்கள் தாழி மேலே இதை மூடியை வச்சிடுறது. சப்போஸ் உள்ளே வந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்து, ஏப்பா யார் என்னை உள்ளே வச்சது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை. கடைசி நிமிடத்தில் அவர்களுக்கு எது நடக்கலாம், அதனால் அவங்க பிழைத்து வருவதற்கான ஒரு வழியை வேணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை போட்டு மூடாமல் தாழிகளுக்கு மேலே மூடி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. ரைட்? இவர் ஒரு 6.5 அடி இருப்பாரா நம்ம தாத்தா. இவரை பார்த்தனே நான் என்ன பண்ணேன், வணங்கினேன். ஏன்னா அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் என்னுடைய உடம்புக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவருடைய உடம்புக்குள்ளே ஓடிட்டு இருந்த ரத்தம் என்னுடைய உடம்பில் ஓடிக்கிட்டு இல்லையா? நான் அவருடைய பேரனுக்கு 10 ஆமாம் 20-30 பேரனுக்கு கீழே இருப்பேன் நான். எவ்வளோ உயரம் பாருங்க அவர். வாழை தூக்குறதுக்கு பலம் வேணும் இல்லையா? ஆமாம், ரைட், நீங்கள் சொன்னது கரெக்டு. டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், முடிக்கிறேன். அதே போல் இந்த முதல்ல கீழடிங்கிறது தொழில்கூடம், கொந்தகைங்கிறது மயானம், அதே போல் அகரம்ங்கிறது நகரம். இந்த 3 சேர்ந்து தான் கீழடி நாகரிகத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம். இவ்வளவு உன்னதமான அறிவியல் பூர்வமாக அமெரிக்காவுக்கே பீட்டா ஃப்ளோரிடாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். கேளுங்க, பீட்டா அப்படிங்கக்கூடிய அமைப்புக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அனுப்பிச்சிருக்கிறோம். பைசா நகரத்துக்கு இத்தாலிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். புனேக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இவ்வளவு அறிவியல் ஆதாரங்களுக்கு மேலே உனக்கு என்னப்பா வேணும்? இன்னும் அறிவியல் ஆதாரங்கள் கேட்டு சில பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. கற்பனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றை வைத்து கொண்டு அங்கு நாகரிகம் இருந்ததாக கருதி அதை மொஹஞ்சதாரோ ஹரப்பாவோடு சம்மந்தப்படுத்தி இதுதான் எங்கள் நாகரிகம் சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பினர் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நம்முடைய கீழடி ஆய்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து நீங்கள் திருப்பி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமான ஆதாரங்களை நீங்கள் கொடுத்தா தான் இதை நாங்கள் வந்து அரசிதழில் வந்து வெளியிட முடியும் சொல்லி கதை பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அந்த 4 இடங்களை சொல்லிட்டு வந்தேன் நான்? ஃப்ளோரிடா அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அப்போ இந்த 4மே வந்து ஆய்வுக்கூடங்கள் இல்லையா? அனுப்பினவுடனே சர்டிஃபிகேட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கப்பட்டதா? நீ மறுபரிசோதனை பண்ணு, உனக்கு தேவையான இன்ஸ்டிடியூட்டுக்கு ஆய்வு நிறுவனத்துக்கு அனுப்பி வந்து கேளு, இந்த கீழடியுடைய காலம் எந்த காலம் அப்படின்னு சொல்லி நீ கேளு. இன்னும் சொல்ல போனால் ஆதிச்சநல்லூரில் தோண்ட ஆரம்பித்தோம்னா
கிமு 9ஆம் நூற்றாண்டுக்கு போயிடுவோம். அது சிந்துச்சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம இன்னும் நெருங்கி போக வேண்டிய ஒரு காலம் வந்துடும். இப்படியே நம்முடைய வைகையிலிருந்து, நம்ம மதுரையிலிருந்து, தேனியிலேருந்து தோண்டிக்கிட்டே போனோம்னா வைகை எங்கே முடியுதோ 2 பக்கமும் தோண்ட ஆரம்பித்தோம்னா நம்முடைய உண்மையான நாகரிகத்தின் காலம் எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு மிக தொன்மையானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா கார்ல் மார்க்ஸும் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எழுதின புத்தகத்தில் த பார்ட் பிளேட் பை தி லேபர் இன் தி டிரான்சிஷன் ஃப்ரம் ஏப் டு மேன், அதை தமிழில் சொல்கிறதா இருந்தால் மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைப்பட்ட காலத்தில் உழைப்பின் பங்கு அப்படிங்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸுடைய புத்தகத்தில் அந்த வெப்பக்காடுகளில், தென்மண்டல வெப்பக்காடுகளில் இருந்து குரங்கிலிருந்து மனித குரங்காக மாறி மனிதனாக மாறிய இடைப்பட்ட காலத்தில் நடந்த உழைப்புடைய பங்கு பற்றி சொல்லிட்டு வருவார். சரிங்களா? அங்கிருந்து தோன்றி நம்முடைய தாயகம் எது? நம்முடைய தாயகம் எது? கபாடபுரம். அடுத்து தென்மதுரை. அதிலிருந்து ஆழிப்பேரலைகளால் தாக்கப்பட்டு நம்முடைய இலக்கியங்கள் வந்து அழியப்படுகின்றன அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பான இடத்துக்கு வரணும்னு சொல்லி கடல் இல்லாத பகுதிக்கு இந்த மதுரை மண்ணுக்கு வந்து சேர்ந்தார்கள் நம்முடைய மன்னர்களும் மக்களும். இங்கே தான் கடைச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்களா? இல்லையா? முதல் சங்கம் எங்கே? முதல் சங்கம் இருந்துச்சு தலைச்சங்கம். அதான் மேடத்துக்கிட்டையும் கேட்டேன், முதல் சங்கம் எங்கே இருந்துச்சு? தலைச்சங்கம் கபாடபுரம். அடுத்து மதுரை அப்படின்னா தென்மதுரை. ரெண்டுமே ஆழிப்பேரலைகளால், சுனாமியால் அழிஞ்சு போனது. சரிங்களா? அது பத்திரமா நம்முடைய இலக்கியங்கள் மன்னர்கள்லாம் வந்து 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு இங்கே யாராவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய காந்தி மியூசியத்தில் வந்து டைரக்டர் சங்கர் ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருந்தார். லெமூரியா கண்டம், குமரி கண்டம் தமிழில் அதுக்கு பெயர், ஆங்கிலத்தில் லெமூரியா கண்டம். இந்த கபாடபுரத்துலேயும் தென்மதுரையிலையும் கடல்கள் அதிகமான சீட்டம் கொண்டு இப்படி பேரலைகள் எழுப்பி நாடை வந்து அழிக்குது. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய வைரம், வைடூரியம், தங்கம் எல்லா சொத்துக்களையும் இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சேகரிப்பாங்க. எதை? எழுதப்பட்ட பாடல்களை, ஓலைச்சுவடிகளை எல்லாம் வந்து பெரிய பெரிய மட்பாண்டங்களில் போட்டு, பெரிய பெரிய நம்முடைய இந்த குதிர் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதில் போட்டு வண்டிகளை ஏற்றியும் தலைச்சுமையாகவும் அவ்வளோ ஓலைச்சுவடிகளையும் பாதுகாப்பாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அப்படியே முதல்ல எங்கேருந்து வந்தாங்க? கபாடபுரத்துலேருந்து அடுத்து மாறினாங்க. அடுத்து தென்மதுரை, அதிலிருந்து வடமதுரைக்கு வந்து சேர்ந்து நம்முடைய கடைச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இரும்புடைய காலத்திற்கு முதல்ல வந்து எப்படின்னா செம்பு பிற இரும்பும்பாங்க. நம்ம டைரெக்டாக செம்பு காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இரும்பை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அதை தான் வந்து அயன் ஏஜ் அப்படிங்கிறது, இரும்புக்கிற காலங்கிறது. நீங்கள் இன்னும் வந்து பன்றிமலை அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா, நம்முடைய கொடைக்கானல் பக்கத்தில், ஆமாம், அங்கே வந்து நான் போய் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கற்களை தூக்கி வச்சு, அதை எப்படி தான் தூக்கி வச்சாங்கன்னு தெரியல. பெருங்கற்கால மனிதர்கள் ஒரு அப்படியே வரிசையாக கல்லை வச்சு காம்பவுண்ட் வால் மாதிரி வச்சு அந்த கிரேவியார்டை, மயான பூமியை மக்கள் வந்து அங்கே வந்து புதைக்கிறது இல்லை, அப்படியே வைப்பாங்க. 4 பக்கம் பெரிய கல்லை வைப்பாங்க, மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிடுவாங்க, கேப் இருக்கும். அப்படி ஏகப்பட்ட பெருங்கற்கால அந்த புதைக்கும் இடங்கள், சைட்ஸ் வந்து அங்கே பண்டிமலையில் இருக்குது. அதே போல் போடியில், எங்கள் ஊரில் குரங்கணிக்கு போகக்கூடிய வழியில் இதே மாதிரி பெருங்கற்கால புதையிடங்கள் இருக்குது. அப்படிங்கிறத வந்து நான் பேப்பரில் படித்தேன். நம்ம மாணவர்கள் வந்து வரலாற்றுத்துறை சேர்ந்தவங்க, நீங்கள் நம்முடைய வெறுமனே புத்தகம் மட்டும் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. வரலாற்றுத்துறை ஆய்வை மேற்கொள்ளணும். குறிப்பாக தொல்லியல் துறையில் நீங்கள் சேர்ந்து பணிபுரிந்து இன்னும் நம்முடைய பழமையான, நம்முடைய தொன்மையான நாகரிகத்தை வந்து கண்டுபிடிச்சு உலகத்துக்கு எடுத்து சொல்லி, உலகின் முதல் மொழி, முதல் நாகரிகம், முதல் மொழி தமிழ், முதல் நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படிங்கிறத வந்து
நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கிட்டு விடைபெறேன். ஒரு 2 நிமிஷம் வீடியோவை மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போகாதவங்க கீழடி மியூசியத்தை போய் பாருங்கள், அவசியம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற மாணவர்களுக்கு சொல்லுங்கள், சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு குரூப்பாக போய் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்முடைய அடுத்த பரம்பரைக்கு இந்த செய்தி எடுத்து செல்லப்படும், நம்முடைய தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுள் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு இரும்பின் பயன்பாடு. மற்ற உலோகங்களை காட்டிலும் மிகவும் வலிமையானதாகவும் விலை குறைவானதாகவும் இருப்பதால் இரும்பின் பயன்பாடு வந்த பிறகு மனிதனின் சமூக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது. இந்தியாவில் இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னிந்தியாவில் அதிக அளவில் அகழ்வாய்வுகளில் கிடைக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இரும்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கல், கல்வட்டம், கற்பதுக்கை போன்ற ஈமச் சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்டு வரும் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கொடுமணல், கீழ்நமண்டி, மயிலாடும்பாறை, ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற தொல்லியல் தளங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களும் இரும்பு வாள்களும் ஏராளமாக வெளிப்பட்டுள்ளன. சிவகலை தொல்லியல் தளத்தில் முதுமக்கள் தாழியினுள் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் தானியங்கள் கிடைத்ததோடு இரும்பு பொருட்களும் வெளிப்பட்டன. AMS கரிம கால கணக்கீட்டு முறையில் படையல் பொருளாக வைக்கப்பட்டிருந்த நெல் மாதிரியும் அகழ்வாய்வு குழியினுள் கிடைத்த கரிம மாதிரிகளும் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. மேலும் OSL முறையில் பானை ஓட்டு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன. உலகிலுள்ள 4 தலை சிறந்த ஆய்வகங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு அறிமுகமான காலம் கிமு 4000 முதற் பகுதிக்கு கொண்டு செல்கிறது. கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் செப்பு காலம் செழிப்பாக இருந்தபோது தென்னிந்தியாவில் இரும்பு பயன்பாடு பரவலாக இருந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் சிந்து சமவெளி நாகரிகம் தழைத்தோங்கி இருந்த அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு சிறப்பாக இருந்திருப்பதையும் அறிய முடிகிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டு அகழ்வாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களானது இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தையவை என்பதை அறுதியிட்டு கூறலாம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பத சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்வோம், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கி எழுத வேண்டும் என்று. பிரபாகரன் ஐயா அவர்கள் இந்த கீழடி அகழாய்வு குறித்து ஒரு மிக விரிவான உரை அப்படின்னு சொல்லலாம். கீழடி அகழாய்வில் என்னென்ன பொருட்கள் கிடைத்தன, நகர நாகரிகத்தை குறிப்பது அப்படிங்கிறத அருமையாக பதிவு செஞ்சாங்க. இந்த நகர நாகரிகத்தில் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது. கிரைண்டர் கூட அந்த காலத்திலேயே எப்படி இது பண்ணாங்க, அது மாதிரி நெல் அவிக்கிறதுக்கான அந்த மிஷின் கூட கிடச்சதுன்னு சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. மிக அருமையாக பதிவு செஞ்சாங்க. அவர்களுடைய உரைகள் மீதான வினாக்கள் இருந்தால் மாணவர்கள் கேட்கலாம். வரலாற்றுத்துறை மாணவர்கள் நீங்கள் தான்ப்பா வரலாறு குறித்து ஆய்வு செய்ய போகிறீங்க, அதனால் நீங்கள் கேட்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு நாம தான் பேச போகிறோம். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கேளுங்க. வரலாற்று மாணவர்களுக்கு அதிகமான நீங்கள் விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
நாளைய அறிவியலாளர்களாக தொல்லியல் அறிஞர்களாக நீங்கள் தான் வரப்போகிறீங்க. நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய துறை சார்ந்தவர்கள் வரணும். அதுக்கு தான் என்னுடைய விருப்பம். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொல்லியல் அறிஞர்கள் வந்து தாடி வச்சுக்கிட்டு அதுலேயே ஈடுபட்டு ரொம்ப மூழ்கி போயிருக்கிறாங்க. அந்த ஐயா ஒருத்தர் பெரியவர் எங்கள் கீழே இருந்து அந்த கடைசியாக உட்காந்துக்கிறாரு. அவருக்கு இந்த மைக்கை கொடுத்துருக்கேன். உரையாளர் அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துகள். உலக தமிழ்ச்சங்கத்துடைய அங்கத்தினர் அனைவருக்கு வாழ்த்துகள். முகைத்துசா சர்க்குரு வக்பு வாரிய கல்லூரி மாணவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். ஐயா என்னை நேரம் அங்கேருந்து பார்த்தாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நீங்களும் உங்கள் இல்லத்தரசியும் 5ஆம் ஆண்டு அகழ்வாராய்ந்து பார்த்த நிலம் நாங்கள் வழங்கிய நிலம். முனைவர் கீழடி கரு முருகேசன் 5ஆம் ஆண்டு அகழ்வாய்வுக்கு தானாக முன்வந்து நிலம் வழங்கிய குடும்பத்தை சார்ந்தவன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கப்பலூர் திருமங்கலத்தில் துறை தலைவராக துணை முதல்வராக பணி செய்து பணி நிறைவு பெற்றவன். தற்பொழுது மதுரை காமராசு பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியில் இருக்கின்றேன். 82-85ஆம் ஆண்டில் என் இனிய மாணவர்கள் படித்த கல்லூரியில் நான் பயின்ற மாணவன். வக்பு வாரிய கல்லூரியின் மேனாள் மாணவர். நிகழ்வை பார்த்தான் வந்து பதிவு செய்கின்றேன். ஐயாவுடைய உரை மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக இருந்தது. காணொளி முகம் பார்த்த சிறப்பு. நிறைவாக நம்முடைய நாட்டினுடைய முதல்வர் ஐயா வருகை தந்தது 5ஆம் கட்ட அகழ்வாய்வில் நம்முடைய நிலத்தில் வருகை தந்து என்னுடன் அருகில் அமர்ந்திருந்து 3 மணி நேரம் அதை ரசித்து ஒரு பதிவு செய்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த அகழ்வாராய்ச்சி தளத்தை உலகத்தரம் வாய்ந்த நிகழ்வாக மாற்றுவேன் என்று சொன்னார். அதே போன்று ஐயா காட்டிய அந்த கீழடியில் அருகில் இருக்கின்ற கொந்தகை குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம், குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்பது 4 வேதங்களை கற்ற அந்தணர்களுக்கு வழங்கக்கூடிய நிலம் கொந்தகை. குந்தி தேவி குந்தவை கொந்தவை கொந்தகை என்று மருவி உள்ளது. நீங்கள் காட்டிய அந்த புதைகுழி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை காத்தீர்கள். எனக்கு ஒரு மாற்றம் கிடைத்தது. கொந்தகை, கீழடி, அகரம், மணலூர். அது அகரம் சொல்லும்போது நகரம் என்று உச்சரித்ததாக கேள்விப்பட்டேன். டவுன்ஷிப் அப்படின்னு போட்டிருந்துச்சு, பக்கம் டவுன்ஷிப் போட்டிருந்தது. அந்த அருகில் இருக்கிற ஊரில் வந்து மிக பக்கா விவசாயம் சார்ந்த பூமி. அகரத்தில் 5 குழி எடுத்தாங்க. ஒரு குழி 26 அடி குழி. நாங்கள் இறங்கி உள்ளே பார்த்தோம். நெல்மணிகள் எடுத்தோம். அரிசியில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. கருப்பு கலர் அரிசி இருந்தது. அதில் இது போன்ற அற்புதமான நிகழ்வுலாம் நடக்கு. அந்த கொந்தகையில் இருக்கின்ற புதைகுழி அகழ்வாராய்ச்சி 110 ஏக்கர். ஐயா சொன்னாங்க கம்பத்திலிருந்து அழகன்குளம் வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அதற்கு முன்பாக 293 பதிவுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணா புள்ளி கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலே நிறைவு செய்தது. அதற்கு மேலாக 110 ஏக்கர் சுற்றளவு கொந்தகை பள்ளிச்சந்தை மேடு. அந்த மேடு தற்பொழுது தமிழ்நாடு அரசு விலை கிரயம் கொடுத்து ஒரு சென்ட் 2 லட்ச ரூபா நெருங்கி ஒரு 2 கோடி ரூபாய் அளவில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி தற்பொழுது மாணவர்கள் எல்லாம் சென்று பார்க்க முடியாத நிலை இருக்கின்றன. இன்னும் 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய நகரமாக நிகழ்த்துக்களை அங்கே நேரடியாக ஐயா சொன்னது போன்று ஐயாவும் அம்மா வந்திருந்தாங்க. அந்த இடத்தை நீங்கள் சென்று பார்ப்பதுக்கு 2 ஆண்டுகள் ஆகலாம். கட்டடம் கட்டுறாங்க, பெரிய கம்பி கட்டுறாங்க, பெரிய ஆங்கில் போடுறாங்க, கண்ணாடி நிரப்புறாங்க. அப்படி எட்டி பார்க்கலாம். லைவாக பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைப்படுத்தி மிக சிறப்பாக நேர்த்தியாக பண்ணுகிறார்கள். அதுபோன்ற பார்ப்பது 110 ஏக்கர் நிறைவு செய்து 110 ஏக்கரையும் ஆய்வு செய்தால் உலகில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய தொல்லியல் நகரம், வாழ்விடம், தொழிற்சாலை, மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மாடு, ஆடு முகம், இன்னொன்று சொன்ன ஐயா சொன்னாங்க சூது பவளம், அற்புதமான ஒரு மணி. அதுக்குள்ளே பன்றி முகம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அதனால் நிறைய பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ வேண்டிய என்னுடைய வாழ்த்துறையை சொல்லி வணங்கி வழிபட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கு. கூடுதல் தகவலுக்கு நன்றி ஐயா. மாணவர்கள் யாராவது வினாக்கள் கேட்டால் நல்லாயிருக்கும். இல்லை கருத்துரைகள் இருந்தால் கூட சொல்லலாம்ப்பா. தென்பொதிகை பூங்காற்றே, திராவிடத்தின் கவிதை ஊற்றே, விண்பறித்த நீல நிலா விழிப்பார்வை கொண்டவழே தமிழே என் வணக்கம்.
அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் வாசுகி நல்காந்தி. நான் கீழடியில் 10 ஆண்டுகள் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றினேன். அந்த காரணத்திற்காக இவர் என்ன பேசுகிறார், காக்கி சட்டை என்றாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இவ்வளவு அறிவோட பிரபாகரன் அப்படின்னாலே சூரியனுடைய கதிர்கள், பிரபை அப்படிங்கிற பொருள். அப்போ சூரியனுடைய கதிர்களை கதிரவன் சொல்லணுட்டீங்க, சூரியன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டீங்க. நாங்கள் வடமொழி வார்த்தை. எப்படி பெயரில் என்ன இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் மாணவர்களுக்கு, அதுவும் வரலாற்றுத்துறை படிக்கக்கூடியவர்களுக்கு, வரலாறுன்னா நாங்கள் எல்லாருமே சாதாரணமாக நினைப்போம், வரலாறை படித்து என்ன செய்ய போகிறோம், தமிழை படித்து என்ன செய்ய போகிறோம், எதை படித்தாலுமே அதில் வல்லவர்களாக வர வேண்டும். அப்படிங்கிறப்ப வரலாற்றை தெரிந்து கொண்டால் நம்முடைய பண்டைய நாகரிகங்களை நாம் அறிந்து நம்முடைய பழமையை போற்றுவோம். அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக எடுத்துரைத்தீங்க. சான்றுகளோட அந்த அமர்நாத் என்ற அதிகாரி அப்போ இருந்தார், இப்போ சொல்கிறாரு, இதை மாற்றி எழுதுங்கள் என்று சொன்னால் நான் தவறு செய்தவன் ஆகிவிடுவேன், இதை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை நேற்று கொடுத்துருக்காரு. அற்புதமான கருத்துக்கள் மாணவர்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி. தமிழை எப்படி தமிழும் சரித்திரமும் தொல்லியலும் ஒன்று கலந்து உங்கள் உருவத்தில் இன்றைய உரை கொடுத்தது மிகவும் நன்றாக இருந்தது. அன்பு மாணவர்களை, காவல்துறை சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும், இல்லாட்டி அவங்க பாணியில் அவங்க உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்க, மைக் அவர்கிட்ட கொடுங்க. அந்த அதிகார தோரணை எப்போவுமே இருக்கணும். ரொம்ப பணிவு எளிமை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அடி வாங்க வேண்டியிருக்கும். வழக்கறிஞர்களும் வந்திருக்காங்க, பாண்டியராஜ். அப்புறம் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் துறை சிபிசிஐடி வந்திருக்காரு. இந்த கூட்டம் ரொம்ப வித்தியாசமானது. ரொம்ப அழகான தமிழ் ஆர்வலர்கள், அற்புதமான மாணவர்கள், நல்ல சூழ்நிலை. உங்களுடைய வாழ்த்துறை உங்களுக்கு வாழ்த்தணும். நீங்கள் சிறப்பாக இந்த பணியை தொடர்ந்து செய்யணும். மாணவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். எனது அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்து எழுதி பண்டைய நாள் புது புலமை எல்லாம் கொணர்ந்து இங்கே தொண்டு செய்வாய் தமிழுக்கு என்ற பாரதிதாசன் வரிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது. காவல்துறையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்துட்டு இந்த தொல்லியலில் உங்களுக்கு ஈடுபாடு வந்ததற்கு என்ன காரணம்? இது மிக சரியான கேள்வி. என்னுடைய தகப்பனார், என்னுடைய அப்பா அந்த காலத்தில் ஹையர் கிரேட் டீச்சரும்பாங்க, நாட் ஈவன் செகண்ட் கிரேட். ஹையர் கிரேட்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 8வது, அதாவது 3rd ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. முடிச்சுட்டு 2 வருட ஆசிரியர் பயிற்சி பெற்றவர். அம்மாவும் அதே மாதிரி 2 பேருமே ஹையர் கிரேட் டீச்சர்ஸாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க 8 முடிச்சுட்டு 2 வருடம் பயிற்சி பெற்றதுனால 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்தலாம். அப்பா 8 முடிச்சுட்டு 2 வருடங்களும் ஆசிரியர் பணி போயிட்டுருந்தாலும் அவர் ஒரு பெரிய தமிழ் புலவராகவே இருந்தார். போடியில் அவருடைய வளர்ப்பில் எங்களுக்கு தமிழ் ஊட்டப்பட்டது. நான் ஏதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய் ஏதாவது வேலை செய்யக்கூடிய முறை தான் நம்முடைய இந்திய நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல கனரா வங்கியில் வேலை பார்த்தேன். அரசியல் அறிவு படிச்சுட்டு போய் கனரா வங்கியிலையும் பிறகு காவல்துறைக்கு மாறி வந்தேன். ஆனாலும் அந்த ஊட்டப்பட்ட பாலானது தமிழ் அமுதமாக மனசுலேயே வளர்க்கப்பட்டதுனால அது மேலே எப்பயுமே ஒரு ஆர்வம் உண்டு. அவ்வப்பொழுது தமிழ் கவிதைகளும் எழுதுவது எனக்கு வழக்கம். அதனால் இந்த நம்முடைய தொன்மை, பண்பாடு, நாகரிகம் அதை பற்றி மக்களுக்கு சொல்லணும். இது அநேகமாக அது 10வது
நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் இதை பற்றி பேசுவது. வெவ்வேறு தலைப்புகளை வந்து பல்வேறு கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் நான் நடத்திருக்கேன், நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள். ஆனால் இந்த நம்முடைய கீழடியை பற்றிய தலைப்பில் பேசுகிறது இது 10வது நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். அதான் காரணங்க. அப்பாவுடைய தமிழ் ஆர்வம் எனக்குள்ளே கொஞ்சம் புகுந்ததுனால அது ஒரு காரணமாக இருக்கும்னா நான் நம்புகிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. அதே மாதிரி அமர்நாத் ராமகிருஷ்ணனை பாராட்டணும். அவரை பல முறை இடமாற்றம் செஞ்சாங்க, இப்போ கூட திருத்தி கேட்குறாங்க. திருத்தி கொடுத்தா குற்றம் இழைத்தவனாவின்னு உறுதியாக இருக்கார். எல்லாரும் அவருக்கு ஒரு கரவொலி கொடுங்க. நன்றி, வணக்கம். 1000 கரங்களை வைத்து மறைத்தாலும் ஆதவன், கரெக்டுங்களா? அதான் உண்மை. என்ன பார்த்தாலும் முதல் மனித இனமாக தோன்றிய மனிதன் தமிழன். அவனுடைய நாகரிகம் தான் உலகத்தில் முதல் நாகரிகமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆணி அரைஞ்சது மாதிரி இப்போ சொல்லியிருக்கோம். அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மேலும் ஆணிகள் அறையப்படும். ஐயா, சபையோருக்கும் மாணவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தொல்காப்பியன். வரலாற்றுத்துறை, அறிவியல் துறை. வரலாற்றில் ஆவணங்களை நாம் சொல்ல வேண்டும். அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது சான்றுகள் பகர வேண்டும். கீழடியில் மட்டுமல்ல, த ரிடில் ஆஃப் 3 ஓசன்ஸ் சொல்லி ஒரு நூலில் லெனின்கிராடில் இருக்கக்கூடிய, சோவியத் ரஷ்யாவில் லெனின்கிராடில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவியுடைய சிலைக்கு கீழே ஆட்டுக்கள் குளவி எடுத்துருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த தீவு, நாவலன் தீவு என்று சொல்லக்கூடியது தான் பல கடல் ஆழிப்பேரலையெல்லாம் வந்த பிற்பாடு பல கண்டங்களாக பிரிந்தன. பல கண்டங்களாக பிரிந்து போகும் பொழுது தமிழ் தான் முதல் மொழி என்று ஐயா சொன்னார். உலக முதற்றாய் மொழி தமிழே என்று பாவனர் நிறுவியிருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த மொழியிலிருந்து ஏன் நாம் பார்க்குறோம்னு சொன்னால், முதல் நிலமே தமிழ் நிலம்தான். அவன் தோன்றிய நிலம், முதல் நிலம் தமிழ் நிலம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை நாம் தமிழ் பெருங்கடல் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த மொழி பேசக்கூடிய அந்த பூமியில் ஐயா கூட லெமுரியா கண்டம் என்று சொன்னார். அந்த இந்திய பெருங்கடலை முதல்ல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க? இந்து பெருங்கடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. அப்போ நம்மளுடைய தொன்மையான விஷயங்களை சொல்லும் பொழுது தமிழ் மொழி தான் தொன்மையானது என்று நாம் நெஞ்சு நிமிர்ந்து சொல்லலாம். அதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். அதுக்கான அறிவியல் சான்றுகளையும் நாம் பகரலாம். அப்படிப்பட்டவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு மாணவர்கள் பேசாமல் இருப்பதனால் நான் பேசுகிறேன். இந்த ஆய்வுகளை நீங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் தலை நிமிர்ந்து சொல்லலாம். நம்முடைய தமிழ் பெயர் உலகறிய செய்யக்கூடிய வகையில் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வதற்கான பொருள் அதுதான். தமிழ் மொழி என்பது அறிவியல் மொழி. அந்த அறிவியல் மொழிக்கான சான்று சொல்ல போனால் மாங்காய் என்று ஏன் அதை சொல்கின்றோம்? மாம்பழம் ஏன் என்று அதுக்கு பேர் அப்படி வந்தது? மாவு போன்ற பகுதி அது இருந்ததனால் அது மாங்காயானது, மாம்பழமானது. டெலிவிஷன் தமிழ் ஆங்கில சொல் என்று சொல்கிறீர்கள். டெலிவிஷன்ங்கிறது தமிழ் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். எப்படி ஆய்வு மேற்கொள்ளுங்க. தொலை, டெலி, விழி, விஷன். விழியிலிருந்து வந்தது தான் விஷன். டெலிவிஷன் எங்கிருந்து வந்தது? தொலைக்காட்சி என்ற தமிழ் சொல்லிருந்து தான் வந்தது. இப்படி ஆய்வுகளை பல அறிஞர்கள் மேற்கொண்டு, சாத்தூர் சேகரனார் உட்பட பல அறிஞர்கள் மொழி ஆய்வு செய்து பார்த்ததில் ஒவ்வொரு சொல்லும் ஒளிக்குறிதான் மாறி இருக்கிறதே ஒழிய, கண்டங்கள் பிரிந்த பின்னாலும் அவர்கள் ஒளிக்குறி மாறி. பிரஸ்ட்ரோய்கா என்று நான் சோவியத் யூனியனில் சொல்கிறேன். அந்த பிரஸ்ட்ரோய்காங்கிறது ரஷ்யன். அதாவது புரட்சி, புரட்டி போடுதல், புரட்சி. மாணவர்களாகி நீங்கள் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கிறது என்பதை நாம் தமிழ் மொழியில் இருந்து காணலாம். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. ஆ என்றால் பசு. முதல்ல ஏன் குழந்தை ஆ என்று அழுகிறது? தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த சுவாச காற்று, இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது ஆ, அம்மா. அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம்
மதர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. மாடு கூட மதர்னா கத்துது. அம்மா ஆ, ஒரு கிள்ளுனா ஆ வலிக்கிறது. அந்த அகரம், அதைத்தான் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னார். ஆதி பகவன் என்று சொன்னால் பகவான் இல்லை, பகவன் தலைவன். திருக்குறள் காலத்தில் தலைவன் தலைவி என்று தான் இருந்தது. ஆதியில் தோன்றிய தலைவன் தான் யாரு? சூரியன், கதிரவன், ஆதவன். ஆக சுர்ரு என்று இருந்ததுனால சூரியனானது. தமிழ் சொல் இல்லை என்று சொல்லலாம். இங்கிருந்து தான் ஒளிக்குறி மாறி போயிருக்கிறது. ஆகவே நம்முடைய சிறப்பை நாம் சொல்ல வேண்டும் சொல்லணும்னா நல்ல தமிழ் பெயரை பிள்ளைகளுக்கு சூட்டுவோம். நாம் ஒரு தமிழர் என்று உலகுக்கு காட்டுவோம். இதில் அரசியல், பொருளாதாரம், பண்பாடு இவற்றுக்கெல்லாம் தீர்வு தமிழ் மண்ணில் இருக்கின்றது. தமிழ் அகழாய்வில் இருக்கின்றது. ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அறிவில்லை என்று சொன்னால் நாம் வெட்கி தலைகுடிய வேண்டும் தான். ஆகவே நாம் தான் ஆளுமைக்கு உரியவர்கள். அப்பேற்பட்ட சிந்தனை ஓட்டத்தோடு நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் சில வார்த்தைகள் மாங்காய், ஆங்கிலத்தில் மேங்கோ, கட்டமரம், கட்டமரம், கட்டுமரம், கட்டுமரம், கட்டமரம். அதே போல் பிப்பிலி, ஆங்கிலத்தில் பெப்பர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆமாம். அதே போல் NOSE, நாசி, NOSE, நாசை, நோஸ், அதான் நாஸ்ட்ரில் இல்லைங்களா? அதே போல் நம்ம நேவி, NAVY, நாவாய். சரிங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நாவாய்ங்கிறது நேவி. அதே போல் சாந்து, சாண்டல், அதுமாதிரி பல்வேறு வார்த்தைகள் நம்முடைய தமிழை மூலமாக கொண்ட வார்த்தைகள். நன்றி. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஐயா, உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் இவ்வளவு எதிர்பார்க்கல. நாங்கள் கீழடிக்கே போய் நேராக பார்த்து வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான உரை. மாணவர்கள் பண்ணலை, ரியாக்ட் பண்ணலை. அதாவது அவருடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலை, நீங்களும் கேள்வி கேட்கலான்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், முதியோர்களான நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அனுபவிக்கிறோம் அப்படின்றத உண்மை. இது மாதிரியான லெக்சருக்கு, இந்த பேச்சுகளுக்கு நம்ம தமிழ் சங்கம் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி இதை செய்யணும். நீங்கள் காட்டின அந்த ஸ்லைட்ஸ்லாம் அந்த எலும்புக்கூடு 7 அடிக்கு மேலே இருக்குது. பிரமிச்சு போயிட்டான். அருமையான பதிவுங்கய்யா. அதையும் நல்லா எடுத்துருக்கீங்க. நன்றி. வணக்கம். நாங்கள் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கேன். இப்போ ஐயா சொன்னார் ஆணி அரையணும்னு சொன்னார், ஆணி அரைஞ்சேன்னு சொன்னார். ஆனால் இதே மாதிரி ஆணி அரைகிறத ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா பாராளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு போயிருக்கும்போது நேரு பிரதமராக இருந்தார். அப்போ சொன்னார் தமிழ் ஆட்சி மொழியாக வரணும்னு சொன்னார். அப்போ சொன்னார் நேரு, அதாவது காங்கிரஸ் எம்பிக்கள் சொன்னாங்க, அதாவது 4 கோடி மக்கள் தான் பேசுகிறீங்க, உங்கள் மொழியை ஆட்சி மொழி ஆக்க முடியாது, அதற்கான தகுதி தமிழுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணா என்ன சொல்லியிருப்பார்? பொருத்தமான பதிலை சொல்லியிருப்பார். என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது இந்தியாவில் அதிகமான பறவை காகம்தான், குறைவான பறவை மயில் தான். நம்ம ஏன் தேசிய பறவையாக மயிலை வைக்கிறோம்? பெரும்பான்மையாக இருக்கிறதுனால காகத்தவே நீங்கள் அறிவிச்சிருக்கலாமே, ஏன் மயிலை அறிவிச்சிங்க? அது மாதிரி எங்கள் தமிழ் தனித்தமிழ். எங்கள் தமிழ் தனித்தமிழ். தமிழுக்குரிய தகுதி எந்த மொழிக்கும் கிடையாது. அதுதான் அறிஞர் அண்ணாவுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா ஒரு வினாடியில் சொல்லிடுவார். இங்கே ஆணி அடித்தா வலிக்காது,
ஆணி அடித்தா வலிக்காது அப்படிங்கிற உணர்வோடு பேசுவார் அவர். ஆனால் ஆணி அறைவார். இப்படி ஒவ்வொரு மாணவனும் ஆணி அறையணுங்கிறதுக்கு தான் பிரபாகரன் சார் உங்களுக்கு சொன்னார். நீங்கள் அதில் இருந்து இன்னும் விழிச்சே வரல. வரலாறு படித்தா ஆசிரியர் ஆகலாம், கணக்கு படித்தா ஆடிட்டர் ஆகலாம், சயின்ஸ் படித்தா விஞ்ஞானி ஆகலாம். இந்த தமிழை படித்து என்னையா செய்ய, தமிழ்னு கிடக்கேக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். அவர் சொன்னார், மற்றதெல்லாம் பிழைக்க சொல்லி தர்றது தமிழ் ஒன்று தான், வாழ சொல்லி தர்றது நமக்கு வாழ்க்கதே முக்கியம். தமிழ் பண்பாடுமே நமக்கு முக்கியம். வாழ்ந்து காமிச்ச தமிழ் இனத்தை பற்றி தான் இப்போ 3 மணி நேரமாக பேசியிருக்கோம். ஆனால் அவங்க உயரத்தை நம்ம எட்ட முடியுமா, அவங்க வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் வருது. ஒவ்வொரு தகவல் வரும்போதும் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்காங்க, ஜாதி இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க, மதம் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க, காசு பணங்கிற பேராசை இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. இங்கே 60,000 சம்பளம் வருமா, 70,000 சம்பளம் வருமா, இது படித்தா 1,00,000 சம்பளம் வாங்கலாமா, இப்படித்தான் மாணவர்கள் சிந்தனை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் செல்லுலேயே மூழ்கி போயிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அதை உணர்கிற காலம் கூடிய விரைவில் வரும். தமிழ் அதை செஞ்சு காமிக்கும். தமிழன்கிற அடையாளம் என்னைக்கு உங்களுக்கு உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ உங்களை தமிழ் காப்பாற்றும். தமிழை அழிக்கிறதுக்கும் தமிழை காப்பாற்றுறதுக்கும் நம்ம ஆள் கிடையாது. அது தன்னை காப்பாற்றிக்கிடும். தமிழை அழிக்க எவனாலையும் முடியாது. நீங்கள் தமிழனுங்கிறதுனால அந்த உணர்வோடு ஐயா சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் மீண்டு வாங்க, எழுந்து வாங்க, கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத கேளுங்க, போங்க, கீழடி போங்க, பாருங்க, தமிழருடைய பண்பாட்டை பாருங்க, தமிழருடைய இலக்கியத்தை பாருங்க, தமிழனுடைய திருக்குறளை பாருங்க. ஒரு திருக்குறளை படித்து கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, ஒரு திருக்குறள் நீங்கள் வாழ்ந்த போதும். நீங்கள் என்னமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு திருக்குறள் 1330 ஒரே எந்த திருக்குறள்னாலும் எடுத்துக்கோங்க, அதன்படி வாழுங்க. இதன் தமிழ் சொல்லு. வணக்கம், நன்றி. அந்த சிலப்பதிகாரத்தில் பந்தடித்து இருக்கக்கூடிய அந்த பாடல் இப்பொழுது ஞாபகத்துக்கு வந்தது. பொன்னிலங்கு பூங்கொடி பொலஞ்சை கோதை வில்லிட, மின்னிலங்கு மேகலைகள் ஆர்ப்ப ஆர்ப்ப எங்கணும், தென்னன் வாழ்க தென்னன் வாழ்க வாழ்க வெண்டு செண்டு பந்தடித்துமே, தேவராற மார்பன் வாழ்க எண்டு பந்தடித்துமே. அப்படி பந்தை இப்படி அடிச்சுக்கிட்டே நம்ம பேஸ்கெட் பாலில் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற ரிதத்தில் அந்த இசையில் இளங்கோவடிகள் இந்த கந்துக வரியில் எழுதியிருக்கிறது மிக அற்புதமான வரிகள். அது பூப்பந்து விளையாடுதல ஐயா சொல்கிறாங்க. அந்த மாணவி ஒருத்தவங்க வீணா கேட்குறாங்க ஐயா, கேளுங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம் சார். கீழடி அப்படின்றது நாங்கள் போனதில்லை சார் இது வரைக்கும். ஸோ நீங்கள் சொன்னதில் போன மாதிரி ஒரு ஃபீல், அதுவும் இல்லாமல் தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அந்த சீப்பு அப்படின்றது இன்ன வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த முதுமக்கள் தாலியில் விளக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அது எதுக்காக சார் வைப்பாங்க? அந்த உயிர் பெற்று வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. எஸ் சார். ஒருவேளை நோய் தீர்ந்து அவர்களாக உயிர் பெற்று எழுந்துட்டா அவர்களுக்கு இருட்டாக இருக்கக்கூடாது உள்ள அப்படிங்கிறதுக்காக அது உணவுப் பொருட்களும் அந்த நம்முடைய விளக்கும் வச்சுருக்காங்க. அதுனா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காகம்மா, வேற ஒன்றும் இல்லை. நம்மளை ஒரு இருட்டு அறைக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் மனிதனை? அதனால் அவங்க உயிர் போகக்கூடிய நிலைமையில் தான் வைப்பாங்க. இறந்த பிறகு வைக்கிறதில்ல அந்த காலத்தில். நல்லா கவனிக்கணும். பால்லாம் ஊற்றி பார்ப்பாங்க. நம்ம ஆட்கள்லாம் அந்த காலத்தில் பால்லாம் ஊற்றி பார்ப்பாங்க. இது சரி இன்னும் முடியாது, இன்னும் தேற்றவே முடியாது, கடைசியில் இழுபறியாக இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க, போய் உள்ளே வச்சுருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அந்த கடைசி கடைசி வினாடி உயிர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி விளக்கு வைக்கக்கூடிய அந்த செயல்முறை இருந்ததுமா. தேங்க்யூ சார். உங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. நீங்கள் பேசின விதம் அப்படின்றது எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை சார். ஓ, உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும் சொல்லி வாழ்த்துறேம்மா. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இங்கே பட்டத்தை முடிச்சுட்டு நேரடியாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஐஏஎஸ் எழுதி மதுரை மாவட்டத்துக்கு நீங்கள் ஆட்சியராக வரணும்னு சொல்லி வாழ்த்துறேம்மா. தேங்க்யூ சார்.
காவல்துறையை விட பொதுமக்களுக்கு செய்ய வேண்டியது வந்து வருவாய்த்துறை மூலமாக தான் செய்ய முடியும். அது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் என்னுடைய மூத்த சகோதரர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்து அவர் ஓய்வு பெற்றார். 6 பேரில் மூத்தவர் ஐஏஎஸ், நான் கடைசி 6வது ஐஏஎஸ். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நானும் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன் தான். முதுகலை வரலாறு முடிச்சிருக்கேன். நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்ச சில பொருட்கள் வந்து அதே மாதிரியான பொருட்கள் வந்து கீழடியிலையும் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி நம்ம மதுரையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கார், ஒரு பண்பாட்டின் பயணம் சொல்லி. ஒரிசாவில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட தலைமைச் செயலாளராக இருந்தவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான் சிந்து நம்ம மதுரை இந்தியாவின் தென்புறத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து எப்படி இந்த பண்பாடு வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து போயிருக்கு அப்படிங்கிறதையும், ஊர் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்து பல்வேறு வட மாநிலங்கள்லேயும் எகிப்துலேயும் ஒரு ஊருக்கு பேர் என்னென்னா ஊர், UR, புரியுதுலையா, நாக்பூர், சரியா? அதே போல் பல்வேறு ஊர்கள் இருக்குது, உதய்பூர், ஜெய்ப்பூர். இந்த ஊர்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சியும், தமிழருடைய இந்த பண்பாட்டு தொன்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இதனுடைய தாக்கம் எங்கே இருந்திருக்கு, சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் இருந்திருக்கு. அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்கான ஒரு தயாரிப்பு நிலையில் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. பல்வேறு வரலாற்று சான்றுகளை தொடர்பு படுத்தியிருக்கிறார் தம்பி. அதை அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்பாருங்க சார். இது சிந்துவெளி விட்ட இடமும் சங்கத்தமிழ் தொட்ட இடமும் ஒன்றேன்னு சொல்லி அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. நன்றி சார். நன்றி. உலகத்தமிழ் சங்கம் சார்பாக சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு கருமுருகேசன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேசினதுக்கு நன்றி. நிகழ்வினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். முறையாக நன்றி உரை கூற வருகிறார் உலகத்தமிழ்ச் சங்கத்தின் ஆய்வு வழமையர் முனைவர் ஜான்சிராணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் முகையத் ஷா சர்க்குரோ வக்பு வாரிய கல்லூரியின் வரலாற்றுத்துறையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தமிழ்குடல் 169 மிக சிறப்பாக அமைந்தது. நிறைய கலந்துரையாடலோடு மிக அழகான ஒரு நிகழ்வாக இது அமைந்தது. ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக தன்னுடைய உரையை அமைத்து கொண்டார். இந்திய காவல் பணி என்பது மிகவும் கடுமையான நெருக்கடிக்குள்ளான ஒரு பணி. அந்த பணியில் இருந்து கொண்டும் தொல்லியல் துறை சார்ந்த அவருடைய ஆர்வத்தினை ஒரு தொல்லியல் அறிஞர் போலவே இவ்வளவு மிகச்சிறப்பாக அதை நமக்கு எடுத்துரைக்க முடிந்தது என்பதே மிக ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை முதலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை ஒருங்கிணைக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நிகழ்விற்கு இந்த உரையில் மிக சிறப்பாக இருந்தது. மதுரையின் வரலாற்று அதில் தொடங்கி தமிழருடைய இந்த விளையாட்டு, வணிகம், தொழில், அந்த கல்வி முறை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை அவருடைய அந்த மின்காட்சியுரை வழியாக அவர் மிக அழகாக விளக்கி சொன்னார். கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் இவையெல்லாம் தமிழர் நாகரிகத்தினை, அதன் தொன்மையை, வைகை நதிக்கரை நாகரிகம் நிரூபிக்கக்கூடிய வல்லன்மை கொண்டது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். அதோடு இரும்பு காலத்தினையும் சுட்டி இந்திய துணைக்கண்டத்தின் அந்த வரலாறு என்பது தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்ததை நிரூபிப்பதாக பிரபாகரன் ஐயா அவருடைய உரை அமைந்தது என்றே சொல்லலாம். மாணவ செல்வங்கள் இன்னும் எப்போதுமே இந்த குறைபாடு இருக்கும். ஏன்னா முன்னாள் மாணவர்கள் தான் கேள்வி கேட்பாங்க. இங்கே இந்நாள் மாணவர்கள் எல்லோரும்
அமைதி காக்கிறது வழக்கமான ஒன்று தான். ஏன்னா அந்தந்த துறை சார்ந்து மாணவ செல்வங்களுக்கு நம்ம அடிப்படை அந்த அறிவினை ஏற்படுத்த நம்ம ஒரு தடை இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாணவர்கள் 3 ஆண்டுகள் முடித்ததுக்கு பின்பு தான் அந்த துறையில் ஒரு தெளிவு அவங்களுக்கு வருது. அது ஒரு குறைபாடாக கூட இருக்கலான்னு எனக்கு தோன்றுது. எல்லா துறையும் அப்படி தான், வரலாற்றுத்துறை மட்டும் கிடையாது. நம்ம தேர்வை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய அந்த கல்வியானது சென்று கொண்டு இருப்பதால் நம்ம என்ன படிக்கிறோம், அதற்கான தரவுகள் இங்கே என்ன இருக்குது, அதை நோக்கின அந்த மாணவர்களுடைய அறிவு பயணம் என்பது குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை நாம் உடைக்கலாம். நாம் நினச்சோன்னா மாணவ செல்வங்கள் தயவுசெய்து நீங்கள் விமலா அம்மா கீழடிக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. அடுத்த முறையில் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை குறித்து ஒரு உரையாடலை நீங்களே உருவாக்குங்க. அந்த மாதிரி நம்ம இன்னும் நம்முடைய தொன்மைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் உருவாக்குங்கள் என்பது தான் இங்கே இருக்க எல்லோருடைய ஆர்வமும் கூட ஆசையும் கூட. அதை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்விற்கு வருகை தந்த வக்பு வாரிய கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் வரலாற்றுத்துறை தமிழ்துறை தலைவருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இங்கே எப்போதுமே இந்த நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு வந்திருந்து மாணவர்கள் கேட்காத கேள்விகளையும் தாங்கள் கேட்டு அதுவே ஒரு கருத்துரையாகவும் மாறிவிடும். அவரவர் தங்களுடைய அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எப்போதுமே உலகத் தமிழ்ச் சங்கத்தில் உண்டு. அந்த களமாக இந்த தமிழ்குடல் நிகழ்வு அமைந்திருப்பது எங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி. அந்த வகையில் வருகை தந்திருந்த தமிழ் அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். நிறைவாக நாட்டுப்பண். அதிநாயக ஜெயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தப சுப நாமே ஜாகே तब सुब आशीष मागे गागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विदाता जय गे